அம்மா ஐஷு, 10th பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. இந்த வருஷம் கஷ்டப்பட்டு நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம். ஓகேவா? கஷ்டப்பட்டு மார்க் எடுத்துருமா. அம்மா ஐஷு, 10th பப்ளிக் எக்ஸாமில் நான் சொன்ன மாதிரி நல்ல மார்க் எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ +2 எக்ஸாம் வரப்போகுது. +2லையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மார்க் எடுத்தேன்னா ஃப்யூச்சரில் ஜாலியாக இருக்கலாம். ஓகேவா? ஐஷு, நான் சொன்ன மாதிரி 10த்லேயும் +2லேயும் நல்ல மார்க் எடுத்துட்டேன். இப்போ உனக்கு காலேஜ்லேயும் சீட் வாங்கியாச்சு. இன்னும் 4 வருஷம் நீ கஷ்டப்பட்டு படிச்சின்னா ஃப்யூச்சர் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம். நீ நினச்ச வாழ்க்கை வாழலாம். ஓகேவா? ஐஷு, நான் சொன்னேன்ல ஹாப்பியாக இருக்கலான்னு, பார்த்து போயிட்டு வாமா. இனிமேல் நீ லைஃப்பில் நினச்ச வாழ்க்கை வாழலாம். ஆல் தி பெஸ்ட். Hello everyone, welcome to our new project. I'm going to be your manager and I'm going to talk about the policies of our company. Rule number 1, நீங்கள் லீவ்ஸ் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. Rule number 2, within 10 minutesல நீங்கள் லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். Rule number 3, உங்களுக்கு ஏதாச்சும் தலைவலி ஆர் ஃபீவர்னா ஜஸ்ட் டெவலப் போடு வேலையை பாரு. And 5 to 6 ஒர்க்கிங் டேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் 7th டே கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அது வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறதுக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கும். எனி டவுட்ஸ்? டென்த்தில் கஷ்டப்பட்டு மார்க் எடுக்க சொன்னாங்க, கஷ்டப்பட்டு எடுத்தேன். +2ல் கஷ்டப்பட்டு மார்க் எடுக்க சொன்னாங்க, அப்பவும் எடுத்தேன். காலேஜும் 4 வருஷம் கஷ்டப்பட்டு முடிச்சு ஆஃபீஸ் வந்து ஜாலியாக இருக்கலாம்னு பார்த்தா இந்த மேனேஜர் சொல்கிறதுலாம் பார்த்தா லைஃப் லாங் கஷ்டப்படணும் போல இருக்கே. நீங்களும் இந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா?